Hi, hello guys, வணக்கம் and welcome to Some Nishant Elite Home. நம்ம குடும்பத்தாரோட பசியை மட்டும் தீர்க்கறதுக்கு இல்லாமல் நம்ம அவங்களோட ஆரோக்கியத்துக்காக பார்த்து சமைச்சு தர்ற இந்த கிச்சன் ஹார்ட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கிச்சனை நான் க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக நைட் ரொட்டீனாக என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதை செய்கிறோமோ இல்லையோ நைட் டைமில் இந்த பாத்திரங்களெல்லாம் கழுவி வச்சிடுறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. ஏன்னா நம்ம அப்படியே விட்டோம்னா இன்செக்ட்ஸு தேவையில்லாத ஜெர்ம்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அப்படி வாஷ் பண்ண முடியாட்டியும் அந்த பாத்திரத்தில் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு தண்ணியில் அலசியாவது நம்ம கண்டிப்பாக வச்சிடணும். பாத்திரம் கழுவி முடித்த கையோட நான் இந்த சிங்க் டேப் அதுக்கப்புறமா அதை சோப் ஆயில் வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே கூட நான் க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுவேன். கிச்சன் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு முறை மட்டும் க்ளீன் பண்ணி விட்டோம்னா போதாது. மற்ற ரூம்ஸ் எல்லாம் கூட நம்ம ஒரு முறை க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அட்லீஸ்ட் 1 வீக்காவது அது அப்படியே வச்சபடி இருக்கலாம். ஆனால் இந்த கிச்சன் மட்டும் நம்ம 3 வேளையும் சமைக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிச்சன் க்ளீனிங்ன்றது அந்த மாநாடுன்னு ஒரு படம் வந்துச்சு பாருங்கள், அந்த மாதிரி தான். சமைக்கிறோம் சாப்பிட்றோம் க்ளீன் பண்ணுறோம், சமைக்கிறோம் சாப்பிட்றோம் க்ளீன் பண்ணுறோன்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே வேறு வழி இல்லை, நம்ம சமைச்சு தான் ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணும், க்ளீன் பண்ணி தான் ஆகணும். எதையுமே கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சோன்னா அது ஈஸியாக தான் இருக்கும். நம்மளும் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நம்ம கிச்சனை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை ரெகுலராக பண்ண ட்ரை பண்ணுவோம். அடுத்து இந்த ஸ்டவ் க்ளீன் பண்ணிடலாம். முதல்ல இந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். அடுத்து ஒரு ட்ரை கிளாத் எடுத்து இந்த ஸ்டவ்வுக்கு மேலே இருக்கிற டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து அந்த விம் ஜெல் இருக்குது இல்லையா, பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த சோப் ஆயில், அதையே நான் நார் வச்சு ஸ்டவ் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி விட்டுருவேன். ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போதே நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த டைல்ஸ் எல்லாத்தையும் கூட நம்ம அப்படியே கையோடு க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த சமைக்கும் போது தேய்க்கிற இதெல்லாம் இல்லாமல் எப்போவுமே க்ளீனாக இருக்கும். ட்ரை கிளாத் எடுத்து அப்படியே இதை ஒரு முறை தொடச்சிடலாம். கிச்சனை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக ஒரு 3 விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா ரெகுலர் க்ளீனிங், ஆர்கனைசிங் அண்டு டீக்ளட்டரிங். இப்போ ரெகுலர் க்ளீனிங்கிறது பார்த்திங்கன்னா டெய்லி க்ளீனிங், வீக்லி க்ளீனிங், மந்த்லி க்ளீனிங் அப்படிங்கிற மாதிரி பிரித்து ஒவ்வொரு வேலையும் நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் ஆர்கனைசிங், தேவையான பொருளை ஈஸியாக நம்ம எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு திங்ஸையும் நம்ம அதுக்கான ஆர்கனைசரைஸை யூஸ் பண்ணி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். இன்னொன்று என்னென்னா டீக்ளட்டரிங், தேவையில்லாத பொருளை கிச்சனில் வச்சுக்காமல் நமக்கு எது யூஸ் ஆகுமோ அதை மட்டும் வச்சு நம்ம கிச்சனை மெயின்டைன் பண்ணோன்னா அது நமக்கு ஈஸியாக கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டவ்வு கடைசியில் அந்த ஸ்ப்ரேயர் வச்சு தொடச்சேன் இல்லைங்களா, அது நானாக ப்ரிப்பேர் பண்ண ஒரு லிக்விட். அதை வச்சு நான் தினமுமே ஸ்டவ்வு இந்த கவுண்டர் டாப்பெல்லாம் ஒரு வாட்டி தொடச்சி விட்டுருவேன். கவுண்டர் டாப் துடைக்கும் போதே அதுக்கு மேலே வச்சுருக்கிற திங்ஸையும் நான் அப்படியே தொடச்சி விட்டுருவேன்.
அப்படி தொடச்சி விடும்போது அது வந்து பார்க்க எப்போவுமே நீட்டாக இருக்கும். இந்த லிக்விடில் வந்து வாட்டர், சோப் ஆயில், வினிகர், பேக்கிங் சோடா, அப்புறம் லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ எங்கள் கிச்சன் பார்த்தீங்கன்னா 3 பக்கமே நல்லா ஸ்லாப் இருக்கும். அது எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீனாக தொடச்சி வச்சிடுறேன். அப்புறம் கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாதது எதுவுமே வச்சுருக்க மாட்டேன். யூஸ் பண்ணுறது மட்டும்தான் வச்சுருப்பேன். இதுவும் நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நாளுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை நான் இந்த செம்பு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுருவேன். என்ன தான் ஆர்வாலே டேங்க் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு முறை யூஸ் பண்ணும்போதும் அந்த டேப்பை எடுத்து யூஸ் பண்ணோன்னா அந்த டேப்பும் சீக்கிரமாக போயிடும். எனக்கு இந்த செம்பு பாத்திரத்தில் பிடிச்சி எடுத்து யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜும் நம்ம தினமும் திறக்கிறது மூடுறதுமா இருக்கிறதுனால அதையும் ஒரு வாட்டி நான் க்ளீனாக தொடச்சி விட்டுட்டு கடைசியில் அந்த சிம்னியும் ஒரு வாட்டி வந்து நான் தொடச்சி விட்டுடுறேன். அவ்வளோதான். இப்போ கவுண்டர் டாப்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். கடைசியில் இந்த கிச்சன் ஃப்ளோரை வந்து கூட்டிட்டு ஒரு மாப் போட்டு தொடச்சி விட்டுட்டோன்னா அடுத்த நாளுக்கான கிச்சன் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். காலையில் எழுந்து கிச்சனுக்கு வரும்போதே இந்த க்ளீனான கிச்சனை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்னைக்கான சமையலை நம்ம வந்து ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளோட ஆரம்பமே நமக்கு ஹாப்பியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நாளே நமக்கு ஹாப்பியாக அமையும். தினமும் இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறதுன்றது கஷ்டமான விஷயந்தான். ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா இது நமக்கு ஒரு வேலையாகவே தெரியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு 48 டேஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அது நம்மளுக்கு பழகிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி இதை ஒரு 48 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு வேலையாக மாறிடும். கடைசி வேலையாக நான் ஹாட் வாட்டர் வந்து சிங்கில் ஊற்றிட்டு அந்த ஸ்க்ரப்பெல்லாம் கூட ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.